இந்தியன் மார்க்கெட்டில் டொயோட்டா கார்கள் எல்லோருடைய ஃபேவரட்டாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த கார்களுடைய பிராக்டிகாலிட்டி மற்றும் ரிலையபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். 3 லட்சம் கிலோமீட்டர்கள் கடந்தும் கூட எந்த விதமான மேஜர் செலவும் வைக்காம சுப்பீரியர் குவாலிட்டியோட ரன் ஆகும். பட் ஒரிஜினல் டொயோட்டா கார்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் பட்ஜெட் பையர்ஸுக்கு அவுட் ஆஃப் த ரீச்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இனோவா கிறிஸ்டாவாகட்டும், ஹை கிராஸ் ஆகட்டும், ஃபார்ச்சுனர் ஆகட்டும், இது எல்லாமே கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான விலையில இருக்கு. குறைந்த விலையில விற்பனை செய்யற டொயோட்டா கார்கள் எல்லாமே மாருதி சுசுகியோட ரீபேட்ச்டு வெர்ஷனாக தான் இருக்கு. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டொயோட்டாவோட ஹேட்ச்பேக்கை இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த காருக்கு டொயோட்டா ஆகியா அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. டொயோட்டாவோட புதிய ஸ்மால் கார் குளோபல் பிளாட்ஃபார்மான DNGA பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த காரை வடிவமைச்சிருக்காங்க. லைட் வெயிட் மற்றும் ரிஜிட் பிளாட்ஃபார்ம்ல ஃபியூல் எஃபிஷியன்சி, சேஃப்டி மற்றும் டிரைவிங் டைனமிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த காரை டிசைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டீரியரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஷார்ப் அண்ட் டைனமிக்கான டிசைன்ஸ் ஸ்டைலிஷான சிட்டி கார் மாதிரி தோட்டத்தை கொடுக்குது. LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், போல்டான ஃப்ரண்ட் கிரில், 14 இன்ச் அலாய் வீல்ஸ் ஸ்போர்ட்டி அப்பீலை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணுது. ஓவராலா வெறும் 3.76 மீட்டர் லென்த்ல இருக்கு. கிட்டத்தட்ட டாடா பஞ்ச் மற்றும் ஹியூண்டே எக்ஸ்டர் போன்ற டைமென்ஷன்ல வரும். 160 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்திருக்காங்க. சிட்டி ரோட்ஸை டேக்கிள் பண்றதுக்கு இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸே போதுமானதா இருக்கு. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் டொயோட்டாவோட குவாலிட்டி அங்கங்க ஷைன் ஆகுது. பெரிய லெவல்ல மாடர்ன் டே ஃபீச்சர்ஸ் இல்லை அப்படின்னாலும் தேவையான டச் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், கீலெஸ் என்ட்ரி, புஷ் பட்டன் ஸ்டார்ட் அப்படின்னு நெசசரி சிட்டி கம்யூட்டுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் லோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆகியாவோட இன்ஜின் மற்றும் பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா 2 இன்ஜின் ஆப்ஷனோட வரும். பவர்ஃபுல்லான 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் கிட்டத்தட்ட 90 HP பவர் மற்றும் 113 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்தியாவில் விற்பனையாகிற சுசுகியோட K சீரிஸ் இன்ஜினோட இந்த இன்ஜினை கம்பேர் பண்ணலாம். பட் இன்னுமே ரிலையபிள் மற்றும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இந்த இன்ஜின். இன்னுமே லோ எண்ட் வேரியன்ட்ஸ்க்கு 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் கொடுக்குறாங்க. இது 67 HP மற்றும் 89 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். 25 கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே டொயோட்டா கார்கள் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த ஆகியாவை ஏற்கனவே ஏஷியன் என்கேப்ல டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அடல்ட் மற்றும் சைல்ட் ஆக்குபென்ட் சேஃப்டியில் 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல 4 ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறதே ரொம்பவே டீசென்டான ரேட்டிங் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏற்கனவே இந்தோனேஷியா, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற கண்ட்ரீஸ்ல இந்த காரை ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ட்ரி லெவல் காராக தான் இந்த காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாடா டியாகோ, கிராண்ட் ஐட்டன் நியோஸ், ஈவன் மைக்ரோ எஸ்யூவிஸான பஞ்ச், எக்ஸ்டருக்கு காம்படிட்டிவா இந்த காரை பிரைஸ் பண்ண முடியும். ஸோ டொயோட்டா இந்தியா பிரீமியம் கார்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் மாஸ் மார்க்கெட்டுக்கும் ரிலையபிளான டொயோட்டா குவாலிட்டியோட ஒரு காரை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா மக்களுக்கு இன்னுமே அதிக ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் மாஸ் மார்க்கெட்டில் அப்படிங்கிறது தான் அனைவருடைய விருப்பமாகவும் இருக்குது. இந்த டொயோட்டா ஆகியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க.